எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி ஆட்சியாக இருக்குது. விஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸரை போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களையும், சத்துணவில் வேலை செய்கிற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபருங்கிற கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களையும் அது பூத் லெவல் ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. பிப்ரவரி 10-15க்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருவீங்க. தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு, இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்கள் வச்சு பாருங்க. இருக்குமா? இவ்வளவு அவசரமா இந்த வாக்கு சரி, இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு, சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம், களை இருக்கு, களையை மட்டும்தானே எடுக்கணும். மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்னு நீங்க வச்சுக்கணும். களையை மட்டும் தானே எடுக்கணும். அப்ப எங்கெங்க தவறா வாக்கு ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருந்தாரோ அதை நீக்கு. இறந்தவருடைய வாக்கு அந்த பெயர் நீக்கப்படாம வாக்கு பட்டியலில் இருக்கா, அதை நீக்கு. அதான வேலை. அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும், அதுக்கான கால அவகாசம் இருக்கா? அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது?